அட் ஆல் மார்னிங் நம்ம டே 1 வந்து ரைட்லேயே வந்து போயிடுச்சு. ஸோ டே 2 வந்து ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் ஏதோ கிளம்பியாச்சு. ஆஃப்டர் பிஃபோர் மேகமலை ஒரு பிஃபோர் 13 கிலோமீட்டர் 25 வந்து முன்னாடியே ஸ்டே பண்ணிட்டோம் ரூமு. ஸோ வெளியே கிளம்பியாச்சு. ஸோ இப்போ தான் வந்து மேகமலை போயிட்டு எல்லோரும் கிளம்பியாச்சு ரூம்லேருந்து. ஸோ போயிட்டு மேகமலை எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் ரூம்னு நினைக்கிறேன். ஸோ முன்னாடி பார்த்தா உங்களுக்கு தெரியும் நம்ம பைக்கர் ஸ்பாட்ஸு போயிட்டுருக்காங்க. மேகமலை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஹில்ஸ் தான் போகிறோம். இதுக்கப்புறம் ஹில்ஸ் தான் மேலே ஏறுற மாதிரி இருக்குமா சொன்னார் தினேஷ் ப்ரோ. ஸோ இன்ட்ரோ வீடியோ வந்து பிஃபோர் ட்ரிப் ஸ்டார்ட்டுக்கு முன்னாடி எடுத்தாங்க ரூமில். இப்போது எடுத்துகிட்டு ஏதோ கிளம்பிட்டோம். போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மார்னிங் சம்மர் ரெயின் ப்ரோ, நல்லா மழை பெஞ்சுது பாருங்க. ரோடெலாம் பார்த்துங்க, உங்களுக்கே தண்ணி ஃபுல்லாக தேங்குது பாருங்க. ஹோட்டல்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஹோட்டல் அண்டு பேக்கரிஸ் எல்லாம் இருக்குது. ஃபியூல் ஸ்டேஷன் கூட அங்கே இருக்குதுன்னு சொன்னாங்க. பட் அது நமக்கு சரியாக தெரியல எங்கன்னு சொல்லிட்டு. பார்க்கலாம். நம்ம ஆக்சுவலாக நம்ம குரூப்பில் இருக்க எல்லோரும் வந்து ஃபியூல் ஆல்ரெடி ஃபில் பண்ணிட்டோம் ஃப்ரண்ட்டில் வரும்போதே. ஸோ ஹில் ஸ்டேஷன் போனோம், ஃபில் பண்ணி வச்சுக்கலான்னு ஃபில் பண்ணிட்டு தான் வந்தோம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம மேலே போயிட்டு திரும்பி வர அளவுக்கு இருக்குது. அப்படி ஏதாவது சப்போஸ் தேவைப்பட்டால் பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், விண்டு மில் இதெல்லாம் வந்து சின்ன வயசில் டிவியில் தான் பார்த்துருக்கோம். அதை வந்து இப்போ தான் நேரில் பார்க்குறோம். ஆக்சுவலாக கொல்லிமலை போகும்போது வந்து பார்த்தோம். பட்டு அதுக்கப்புறம் இங்கே தான் பார்க்குறோம். ஆக்சுவலாக இங்கே வந்து நிறைய இருக்குது. ஏன்னா இந்த தேனி சைடு இங்கெல்லாம் கம்பம் இந்த மாதிரிலாம் வந்து நிறைய விண்டு வந்து இந்த சைடெலாம் அடிக்கும், நிறைய காற்று அடிக்கும். ஏன்னா வண்டியில் வரும்போது சொல்லியிருப்போன்னு நினைக்கிறேன். பட் அந்த ஃபுட்டேஜ் இருக்கான்னு தெரியல, அதை பற்றி நான் பேசுகிறேன். நிறைய காற்று அடிக்கும். ஸோ அதனால் இந்த சைடு வந்து நிறைய ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக நமக்கு வந்து ஒரு 50% மின்சாரம் வந்து இங்கேருந்து தான் வருது. அது வந்து யாருக்காச்சும் தெரியுமான்னு தெரியல. பாருங்க, ஃபுல்லாக இருக்குது, நல்லாயிருக்கும். நீங்கள் பாருங்கள், எக்ஸைட்மெண்ட். நம்ம விண்டு மில் க்ளோஸாக போனால் பார்க்கலாம், இதை விட க்ளோஸாக. அது வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியல, பட் பார்க்கலாம். வாய்ப்பு இருந்தால் பார்ப்போம். நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக வந்து ஒரு அளவுக்கு வந்து எல்லோரும் கூடயும் மிங்கிள் ஆகிட்டோம். பட் ஆல்ரெடி நம்ம வந்து கொஞ்சம் ஷை டைப்பு. ஸோ ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் யாரு கூடயும் மிங்கிள் ஆக மாட்டோம். இப்போ ஓரளவுக்கு மிங்கிள் ஆகிட்டோம். ஸோ அதை பற்றி நமக்கு கவலை இல்லை, ஓரளவு கம்ஃபர்டபுளாக இருக்குது. நெக்ஸ்ட் ரைடெலாம் வந்து மோர் தென் கம்ஃபர்டபுள் ஆகிடலாம். கிளைமேட் பாருங்களேன், எவ்வளோ இதுவாக இருக்குது பாருங்கள். அங்கே பாருங்கள், உச்சியில் ஒரு ஃபால்ஸ் ஒன்று இருக்குது. அது கேமரா தெரியுமான்னு தெரியல, நல்லா இருக்கு.
பார்க்கலாம் எப்படி இருக்கு என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இங்கே பாருங்க செவ்வாழை ரெட் பனானா ஃபுல்லாக ரெட் பனானாங்க. ஏன்னா ஆக்சுவலாக வந்து வாழைத்தோப்புலாம் நிறைய பார்த்தேன் வரும்போது, ஆனால் ரெட் பனானா எங்கேயும் பார்க்கல. இங்கே தான் வந்து பார்க்குறேன். நல்லா இருக்கு நல்லா இருக்கு. ஐ வாண்ட் மோர் தென் கர்வ்ஸ் பெண்டு. பாருங்க ரெட் பனானா. லேட்டஸ்டாக கூட ஒரு ரீல் ஒன்று பார்த்தேன். ரெட் பனானா விவசாயம் பண்ணி எவ்வளோ லாபம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தேன். நம்மக்கிட்ட லேண்ட் இருந்தால் தாராளமாக போடலாம், பட் இல்லையே, என்ன பண்ணுறது பார்ப்போம். நல்லா இருங்க. தேனி தேனி என்னடா இது என்ன ஏரியா? ஐயோ, விஜயகாந்த் மூவிலாம் வரும்னு ஏதோ பேரை சொன்னேன், மறந்து போயிட்டேன். அது உள்ளே வரும்போது ஏதோ என்னடா சிட்டி மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம் நேற்று ஈவினிங் வரும்போது. பட் இப்போ தான் வந்து உண்மையாக நேச்சருக்குள்ளே வந்து என்ட்ரி ஆகிருக்கும். ஸோ நல்லா இருக்கு இங்கே பார்க்க. இங்கே ஃபுல்லாக வாழைத்தோப்பு தாங்க. ஆக்சுவலாக நல்லா இருக்கு பாருங்க. நம்ம தங்கின ரூமும் ரொம்ப சேஃபானது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நல்லா இருக்கு பார்க்கலாம். நிறைய வீடியோஸ்லாம் எடுக்கிறாங்க, நமக்கு தருவாங்களான்னு தெரியல. கொடுத்தா நம்மளும் ஆட் பண்ணி விட்றோம், நல்லாயிருக்கும். போகும்போது கேட்டு பார்க்கலாம், எனக்கு இருந்தால் ஓகே ஆட் பண்ணி விடுவோம். ஏன்னா வந்து ஆக்சுவலாக இந்த மாதிரியான ஃபுட்டேஜஸ்லாம் எடுக்கணும் அப்படின்னும் போது கண்டிப்பாக பில்லியன் இருந்தால் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம்தாங்க. ஏன்னா சோலோவாக ட்ராவல் பண்ணும்போது அதெல்லாம் கிடைக்காது. இந்த மாதிரியான ஹாப்பினஸ்லாம் வந்து இந்த மாதிரி க்ரூ மெம்பர்ஸாக ட்ராவல் பண்ணும்போது தான் வந்து கிடைக்கும். நல்லாயிருக்கு. சுற்றி சுற்றி அடிக்கிறாங்கப்பா வீடியோ. சரி வாங்க, ஹில்ஸ் ஏறும்போது கண்டினியூ பண்ணுறேன். அங்கே பாருங்களா அந்த மலையை, எவ்வளோ அழகாக இருக்குது. மலை கீழே ஃபார்மிங். இது என்னது இது? திராட்சை. ஏங்க திராட்சைங்க, திராட்சை. அப்புறம் என்ன, ஏதோ அறுவடை பண்ணுறாங்களா இல்லை களை பறிக்கிறாங்களான்னு தெரியல. பாருங்க திராட்சை, திராட்சை தோட்டம் ஃபுல்லாக திராட்சை தாங்க. இந்த வெள்ளை திராட்சை. ஓ நைஸ். என் வீட்டில் சாப்பிட்றதுலாம் இங்கே வந்து எடுத்துகிட்டு வராங்களா? மேகமலை ஹைவே லேக். செக் போஸ்ட் வந்திருக்கு. ஸோ செக் போஸ்ட் என்ட்ரி போட்டுட்டு தான் போக வேண்டிய மாதிரி இருக்கும். பார்க்கலாம் இருங்க என்ன சொல்கிறாங்க ஏதுன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து யூஸ்வல் செக்கப் தான். நம்ம ஒரு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 நம்ம ஒரு 15 வண்டி வந்ததால் ஸோ ஒன்ஸாக செக் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ட்ரோன் எதுவும் அலோடு இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு சொன்னாங்க வரும்போது ரிட்டர்ன் பண்ணும்போது வாங்கிக்கிறாங்க. சேஃபாக செக்யூராக வச்சுருக்கோன்னு சொல்கிறாங்க. ஸோ ஹில் ஸ்டேஷனில் அதெல்லாம் அலோடு இல்லைன்ட்டு பார்க்குறாங்க. அப்புறம் வேறு எதுவும் அன்வான்ட் ஏதாச்சும் எடுத்துகிட்டு போகிறீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு செக் பண்ணிகிட்ருக்காங்க. பார்த்தாலே அவங்களுக்கு தெரியும். யூஸ்வலாக ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு ஹில் ஸ்டேஷனில் எல்லாம் செக் பண்ணுறது தான். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, அங்கே டியூட்டி அவங்க பார்க்குறாங்க. ஓகே. ஆக்சுவலாக செக்கிங் ப்ராசஸ்லாம் வந்து
ஓவரு. யூஸ்வலாக நாங்கள் ஏதாச்சும் எடுத்துகிட்டு போகிறோமா, அன்வான்ட் திங்ஸ் வந்து எடுத்துகிட்டு போகிறோமா அப்படின்னு செக் பண்ணாங்க. ட்ரோன் வச்சுருந்தாரு, அது வாங்கினாங்களா என்னன்னு தெரியல. ஸோ ட்ரோன் மட்டும்தான் வந்து அலோடு இல்லை, மற்றபடி அன்வான்ட் புகைப்பழக்கங்கள் நிறைந்த போதைப் பொருட்கள் அலோடு இல்லை. அது மட்டும் செக் பண்ணாங்க, என்ன எதுவும் பார்த்துட்டு அலோவ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ண ரெடி ஆகிட்டோம். அதுதாங்க இதுலேருந்து மேலே ஹில் ஸ்டேஷன் தான், மேலே மலை மேலே ஏற வேண்டியதான். செக் போஸ்ட் பின்னாடி இருக்கு, உங்களுக்கு தெரியும் பார்த்தா. பார்க்கலாம் எப்படி போகுது என்னன்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் கோயிங் குட்டு. லொக்கேஷனும் பாருங்கள், செம்மையாக இருக்குது கிளைமேட்டு. லொக்கேஷனும் அதுக்கேற்ற மாதிரி சூப்பராக இருக்குது, நல்லாயிருக்கு. மேலே பார்க்க போக தெரியும். பட் நம்ம போகிற வழியில் வந்து அட்வென்ச்சராக வந்து எக்ஸைட்மெண்ட்டான பிளேசஸ்லாம் இருக்குமான்னு தெரியல. பட் மேலே போனால் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். செக் பண்ணலாம், பார்க்கலாம் இருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ரெடி டு கோ. Hill station will be started. ஃபர்ஸ்ட் பெண்டு வந்து இப்படி ஏறுறோம் மேலே. நல்லா இருக்கு. இங்க பாருங்க, டாப் விழுந்து பார்க்க சூப்பரா இருக்கு பாருங்க. ஆக்சுவலாக வந்து இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், ஆஃபீஸ் மேட் போல். ஸோ வந்திருக்காங்க. செகண்ட் டாமினோர் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. டாமினோ என் ஃப்ரெண்டு வாங்கியிருந்தான் டாமினோர் பைக்கு. அது பார்த்துருக்கேன், ட்ரைவ் பண்ணி பார்த்துருக்கேன், செம்மையாக இருக்குது. வண்டி கொஞ்சம் வெயிட், ஆனால் நீங்கள் வந்து மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது வந்து உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும். கண்ட்ரோல் கூட வந்து ஒரு அண்டர் 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். பட் ஒரு 20க்கு மேலே போயிடுச்சுன்னா அப்படியே லேசியாக இருக்கும், நல்லாயிருக்கும் ஓட்டுறதுக்கு, சூப்பராக இருங்க. ஆக்சுவலாக நான் வந்து என்எஸ் வாங்குறதுக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் தான் அது வந்ததுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரியாது என்எஸ் வாங்கும்போது. இல்லைனா கண்டிப்பாக டாமினர் வாங்கிட்டு இருப்பேன். நல்லா இருக்கு லுக் வைஸும், பட் டூரிங் பண்ணுறதும் எல்லாத்துக்கும் நல்லா இருக்கு. ஓகே போவோம். இங்கே பாருங்கள், மேலேருந்து பார்க்க செம்மையாக இருக்குங்க. ஐயோ பாருங்களேன், அந்த அழகை பாருங்க நீங்கள். ஸோ பியூட்டி. ஆக்சுவலாக வந்து ஃபாரஸ்ட் கார்டு என்ன சொல்லி அனுப்பிச்சாங்கன்னா, அன்வான்டாக வந்து எந்த பிளேஸ்லையும் நிற்காதீங்க, ஏன்னா போயிட்டே இருங்க, இது ஒன் வே, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், எங்கேயும் நிற்காமல் மேலே போயிடுங்கன்னு சொன்னாங்க. சேஃபாக போக சொன்னாங்க, அவ்வளோதான். செக்கிங் கூட அவ்வளோ இல்லை, பட் செக்கிங் பண்ணாங்க, ஓகேன்னு சொல்லலாம். இவர் பின்னாடி போனால் சேருதான் அடிக்கும் போலையே நம்ம மூஞ்சில். காலையில் வந்து ரெயின் பார்த்தா ரெயின் வரும், நம்ம நனைஞ்சோன்னு நினச்சேன் ப்ரோ, பார்த்தா மழையே வரல. ஓ கட் அடிக்கும் போது வந்து கார்னர் எட்ஜஸ் பக்கத்தில் போகாமல் கொஞ்சம் ஃப்ரண்ட்லேயே வந்து, ஆக்சுவலாக அங்கே இருக்குன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு 10 மீட்டர் விட்டு கார்னரிங் பண்ணிக்கிறது நல்லது எப்போவுமே. ஸ்லோவாக போனாலும் சரி, வேகமாக போனாலும் சரி, ஏன்னா அது எப்பயுமே ஒரு வகையில் ஆபத்து தான். ஸோ அதனால் அதுமாரி ஹில் ஸ்டேஷன்லாம் ஓடும்போது கண்டிப்பாக லைன் ஃபார்ம் பண்ணி தான் போய் ஆகணும். ஏன்னா இந்த மாதிரி டேர்னிங்கில் ஓவர்டேக் பண்ணால் ஆப்போசிட்டில் ஏதாச்சும் வெஹிக்கிள் வரலாம், இல்லை ஓவர்டேக் பண்ணும்போதே வந்து ஒருத்தவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்படி ஏறி போயிட்டு டேர்ன் பண்ணுற மாதிரிலாம் பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணும்போது நம்ம சைடில் போனால் ஆக்சிடெண்ட்டை
க்ரியேட் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். ஸோ லைன் ஃபார்ம் பண்ணி போனீங்கன்னா ஈஸியராக இருக்கும். ஹில் ஸ்டேஷன்லாம் போனீங்கன்னா கண்டிப்பாக லைன் ஃபார்ம் பண்ணி போங்க, ஏன்னா அதுதான் பெட்டராக இருக்கும். ஓ, கருப்பு சோறுலாம் போடுறதால எதுவும் உனக்கு தெரியாத மாதிரி இருக்குது. அதெல்லாம் இல்லைன்னா கரெக்டாக இருக்கும். ஒரு டாமினோர் பாருங்க. ஆக்சுவலாக இது வந்து 2017 டாமினோரும். ஐ மீன் நான் வாங்கும்போது புதுசாக வந்திருக்கோம், அப்பயே வாங்கிட்டு இருக்காரு ப்ரோ. நல்லா இருக்கு. லைன் ஃபார்மேஷன் அண்ட் கோ. இங்கே வந்து அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து ரைடிங் குரூப் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு ப்ரோ. வீடியோ எடுக்கிறாரு போல ப்ரோ. கிம்பிள் வச்சுருக்காரு, 360 வச்சுருக்காரு, கோப்ரோ வச்சுருக்காரு, எல்லாமே வச்சு வீடியோ எடுத்துருக்காரு ப்ரோ. ஏன்னா ஒரு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறது அப்படின்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அது வந்து யாரும் ஈஸியராக எடுத்துக்கணும். ஏன்னா அதில் நிறைய இருக்குது. நமக்கு ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு ஷாட் கிடைக்கணும் அப்படின்னா அது ஒரே ஆளால் மட்டும் சிங்கிளாக எடுத்து ஃபினிஷ் பண்ண முடியாது. ஏன்னா அது கண்டிப்பாக சப்போர்ட் தேவை. ஏன்னா அப்போ தான் வந்து எடுக்க முடியும். இதை பாருங்கள், இப்போ கூட ஃப்ரண்ட்டில் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்கல்ல, அந்த மாதிரி எடுக்கும்போது ஒரு பெட்டர் ஷாட் கிடைக்கும். நம்ம எடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு பெட்டர் ஷாட் கிடைக்கும். அந்த மாதிரி வேரியேஷனபுளாக தான் இருக்கும். பட் நம்ம ஒரே ஆளாக வந்து எல்லாத்தையும் எடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி போனால் தான் வந்து நமக்கு மோர் தென் பெட்டரான ஒரு வியூ எல்லாமே கிடைக்கும். நிறைய பெனிஃபிட் இருக்குல்ல நமக்கு. நான் ஒரு வீடியோக்காக மட்டும் சொல்ல, ஒரு சேஃப்டினஸ் அந்த மாதிரியான விஷயங்களுக்கும் சொல்கிறேன். மொத்தமாக போனால் எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் ஃபேஸ் பண்ணிடலாம். பட் சிங்கிளாகவோ டபுளாகவோ போனால் அந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண முடியாது. ஆக்சுவலாக போகிற ப்ராப்ளம் எங்களால் ஃபேஸ் பண்ண முடியாது. ஏன்னா மழை வருது. ஒரு சிலர் தான் ரயில் லைனை போட்டிருக்காங்க. நான் வேறு கழட்டி வச்சிட்டேன், வேறு மழை வராதுன்னு. எப்படின்னு தெரியல, பார்க்கலாம். நான் நிஜமாக எனக்கு தெரியல. கோப்ரோ வந்து ஆக்சுவலாக வந்து கவரிங்கில் தான் வச்சுருக்கேன். நம்ம தான் நினச்சிருவோம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படி இருக்கு என்னன்னு சொல்லிட்டு. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆன நல்லா இருக்குன்ற மாதிரி ஸ்னேக் கூட வெளியே இருந்து ஹாரன் பண்ணுறாரு பேக்கில் இருந்து. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம ஃப்ரெண்ட்ல என்ஜாய் பண்ணுறாங்க பாருங்க. சிஸ்டர் வந்தாங்க, ஒரு சிஸ்டர் ஃப்ரெண்ட்ல போயிட்டு ஒரு சிஸ்டர் வந்து பேக்கில் வராங்க. ஃப்ரெண்ட் போனது ஓரளவுக்கு என்ஜாய் பண்ணுறாங்க. அவங்க ஃப்ரெண்டு பண்ணுறதுனால இவங்க என்ஜாய் பண்ணுறாங்க இன்னும் நமக்கு தெரியல. எப்படி வராங்களா அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனில் அவங்க ஸ்பீட் லிமிட் பண்ணி ஓட்டுறது வந்து எப்படி ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்ட்ரோலுக்கு. நம்ம இந்த மாதிரி டவுனாக இருக்க சொல்லி வேகமாக போயிட்டு சடனாக ஒரு டவுன் வரும். பட் கண்ட்ரோலை மிஸ் பண்ணுவோம். ஸோ ஆனால் வந்து ஒரு அவங்க போர்டில் போடுற ஸ்பீட் லிமிட் பண்ணால் வந்து நமக்கு அந்த மாதிரிலாம் நடக்காது. ஸோ அந்த ஒரு வகையில் வந்து ஸ்பீடை லிமிட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணியே ஓட்டலாம். வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் இருக்குது எல்லாருமே. பட் இந்த மாதிரி ஒரு நண்பர்கள் கூட ட்ராவல் பண்ணால் எந்த ஒரு கஷ்டத்தையும் வந்து மறக்கலாம் அப்படின்றது. அடிக்கிற காற்றுல வண்டி தள்ளுதுங்க. வாவ், நல்லா இருக்கு. நம்ம வந்து ரெயின் கோட்டை போட்டுப்போம். ஏன்னா அதுதான் பெஸ்ட்டு. இதெல்லாம் நினைஞ்சிருவோம்.
இது போகிறது கஷ்டமா இருக்குமே அப்படின்னா இது வேங்காய்ப்பூ. இது ஏதோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு, சரியா தெரியல. பெண்டெலாம் கொஞ்சம் நல்லாவே இருக்கு. ஆக்சுவலாக வந்து ஹேர்பின் பெண்டில் வந்து மெயின்டெனன்ஸ் நல்லா இருக்கு. இங்கே பாருங்க, இது என்னன்னு நினைக்கிறீங்க? யானை காட்டு ராஜா வந்திருக்காங்க. இங்க பாருங்க, யானை புழுக்கை. ஏங்க யானை இருக்கும் போல. ஐயோ ஐயோ, ரொம்ப இறங்கிடுவானோ ஆத்தாடி. ஏங்க நைட்டு ரோட்ல வந்திருக்கு போலங்க. அத்தா போச்சுடா, போங்கடா. நைட்டு வந்து இறங்குவான் போலங்க ரொம்ப. பகலில் வருவானா? ஆக்சுவலாக மழை டைமுக்கு வந்து எங்கேயாச்சும் மரத்தடியில் வெயிட் பண்ணும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். பட் டிஸ்கவரி சேனல்லாம் பார்க்கும்போது 24 hours வந்து மழையாவது வெயிலாவது மேய்ஞ்சிட்டே தான் இருக்கு. ஸோ அதனால் வந்து வர வாய்ப்பு இருக்கு. ரீல்ஸில் தான் பார்த்துருக்கோம் இறங்கி ஓடுற மாதிரி. நம்மளை இறங்கி ஓட விட்டுருவோமா தெரியலையே. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. மைய முகாம் ஆக்சுவலாக வந்து இப்போ சென்ட்ரு பகுதியில் இருக்கும் போல். இந்த மேகமலை ரூட்டில் வந்து சென்ட்ரு பிளேஸில் இருக்கும். நல்லா இருக்கு. ஏதோ சோலோ ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது. கேங்காக வந்தோம். ஒருத்தவங்க 2 பேர் ஃபோட்டோ எடுக்க நின்ட்டாங்க. 2 பேர் லாஸ்ட்டில் வராங்க. மற்றவங்க எல்லாம் ஃப்ரண்ட்டில் போயிட்டாங்க. சடனாக ரோடு சரி பண்ணிட்டுருக்காங்க போலங்க. ஆக்சுவலாக வந்து எல்லாம் பார்த்து, நான் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்து சிக்னல் கொடுத்தேன். அந்த இடத்துல வேகமாக வந்தால் விபத்து தான். ஸோ அதனால் எல்லாத்துக்கும் பார்த்துக்கோங்க, பார்த்து இது வந்தாலும் பண்ணுங்கள். ஹில் ஸ்டேஷனில் ஓட்டும் போது மட்டும் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருக்கணும். எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து கேர்லெஸ்னஸ் இருக்கவே கூடாது. ஏன்னா ஹில் ஸ்டேஷன் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரண இதுவும் கிடையாது. எப்போ என்ன நடக்கும் அப்படின்னு எதுவுமே தெரியாது. ஏதோ ஒரு பைக்கை கூப்பரை கவுத்து வச்சுக்கிறாங்க, என்னன்னு தெரியல. ஓ மிஸ்ட்டுங்க, மிஸ்ட்டு. மேகமலையை அடைஞ்சிட்டோம். மேகத்துக்குள்ளே போக போகிறாங்க பாருங்க. மிஸ்ட்டு பாருங்க, மிஸ்ட்டு. வானம் பறந்து பார்க்கையே இருக்கும். தனியாக போயிட்டு இருக்கும். கொம்பா வந்தாலும் மாட்டிக்க வேண்டியதான் போல. கொம்பா டோன்ட் கம் தேர். என் எதிர்க்கு மட்டும் வந்துடாதரா. மகரஜோதி மெட்டு, மகாராஜா மெட்டு. ஏங்க இது கொடைக்கானல்லேருந்து நம்ம நோட் பண்ணும் போலங்க. ஆக்சுவலாக அந்த ரூட்டில் தான் இந்த இதுவும் பார்த்த மாதிரி எனக்கு ஒரு இது சரியாக தெரியல. ஒரு குட்டி ஃபால்ஸ். ஓ
போங்க 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 போங்க. நாங்கள் குட்டி ஃபால்ஸுக்காக திரும்பத்துக்கு போய் டயர்லாம் ஸ்லிப் ஆகுது, பார்த்து எது வாங்கலாம் பண்ணுங்க. ஏன்னா பாருங்க கீழே வெயில் அடிக்குது அப்படின்னா மிஸ்ட்டு. இதுதான் வந்து இங்கே இருக்க டிஃப்ரெண்ட்டு. ரெண்டுத்துக்கும் இருக்க டிஃப்ரெண்ட் இதுதான் பாருங்கள். இதான் நம்ம ரைடர்ஸு. மிஸ்ட்டு, கீழே பார்த்தா வெயில், நல்லா இருக்கு பாருங்க. ஏங்க ஆக்சுவலாக வந்து சரியான ரூட்டுங்க இது. இவ்வளோ தூரம் தான் வந்திருக்கோம். ஒரு 2-3 குட்டி ஃபால்ஸ் பார்த்தாச்சு. இப்போ போயிட்டுருக்கோம் உள்ள. ஆக்சுவலாக வந்து மிஸ்ட்டுக்குள்ளே தான் போயிட்டுருக்கோமே. இப்போ நாகமலை 5 கிலோமீட்டர் மிஸ்ட்டுக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம். அதனால் நமக்கு அங்கேருந்து பார்க்குறதுக்கு இது மிஸ்ட்டுக்குள்ளேன்னு தெரியும். பட் பக்கத்தில் வரும்போது அது தெரியல நம்ம கண்ணுக்கு. அங்கே பாருங்கள் ஃப்ரண்ட்டில் மூவ் ஆகிட்டுருக்கா. எங்கள் பசங்க அதுக்குள்ளே தான் போயிட்டுருக்காங்க பாருங்கள். அங்கே பாருங்கள். பட் ஆனால் பக்கத்தில் போனால் அந்த ஒரு ஃபீல் கிடைக்கும், ஒரு சில்னஸ், நம்ம ஹேண்ட்ஸில் ஒரு சில்னஸ் கிடைக்குது. அங்கே பாருங்கள். ஓ நல்லா இருக்கு, அந்த சில்னஸ் ஃபீல் கிடைக்குது. பட் நல்லா இருக்குங்க அது. ஆக்சுவலாக என்ன சொன்னாங்க ஃப்ரண்ட்லன்னா, ஐயோ 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 அங்கே பாருங்க மழைச்சாரல். வா பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. இதெல்லாம் விட்டுட்டு என்னடா நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க டேய்? ஏண்டா இந்த மாதிரி எத்தனை வாழ்க்கையில ஒரு டைம் ஆச்சு வந்து தயவு செய்து பார்த்துருங்கடா அப்பா எல்லாருக்குமே. ஏன்னா இந்த மாதிரி இடம் இதெல்லாம் வந்து ஒரு வாழ்க்கையில ஒரு முறையாவது அனுபவிக்கணும் அப்படின்ற மாதிரி, அனுபவிக்கணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தக்கூடிய ஒரு இடம். இங்க பாருங்களேன், ஒண்ணுமே தெரியல, எவ்வளோ மிஸ்ட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அங்கே பாருங்க வண்டியில் போகிறாங்க, ஏதாச்சும் தெரிஞ்சா கேமராவில் ஒன்றுமே தெரியாது. ஏன்னா வந்து அவ்வளோ பனி மூட்டை வந்து மறைச்சிச்சுங்க. பா சூப்பராக இருக்காங்க பாருங்க. ஐயோ ஐயோ ஐயோ, நீங்கள் எதிர்பார்க்கறதோட மோர் தென் பெட்டராக இருக்கும். நல்லா இருக்கு. ஆக்சுவலாக வந்து இதுமாதிரி மாற்றிட்டாரு. ஒரு வேளை பிளேஸ் இல்லையோ அப்படின்ட்டு நான் நினச்சி ஒரு மாதிரி பிளான் பண்ணேன். ஆக்சுவலாக இங்கே நிறைய பிளேஸ் இருக்கும் போல். நம்ம போகிறதும் போகிற ரெண்டு இடத்தையும் பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி அவர் பிளான் பண்ணியிருப்பாருன்னு எனக்கு இப்போ தான் தெரியுது. நல்லா இருக்குங்க. பா சூப்பர் ட்ராவலிங். குறை சொல்ல முடியாமல் என் வாயை அழைச்சிருச்சு இந்த இடம். மனது சரிவு ஏற்பட்டிருக்கு. எப்பன்னு தெரியல, ரீசெண்டாவா என்னன்னு. நல்லா இருங்க. ஆக்சுவலாக எனக்கு வந்து இங்கே வந்த உடனே இப்போ இந்த மிஸ்ட்டை பார்த்து ஒரு பிரேக் போட்டு இப்போ வண்டி எடுத்தோம்ல, இதுக்கப்புறம் சத்தியமாக என்ன பேசுறதுனே தெரியல. எனக்கு எதை பற்றி பேசுறது, என்ன பேசுறது, இதை பற்றி பேசுறதா இல்லை அவனுக்கு இருக்கிற கஷ்டம்லாம் மறந்து இங்கே வாங்க அப்படின்றத பேசுறதா அப்படின்றதே எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இந்த நேச்சர் வந்து என் வாயை அடைச்சிருச்சு அப்படி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒரு நல்ல ஃபீல். ஒரு சாரல் மழை உங்களுக்கு தெரியுதா? சாரல் மழை பெஞ்சிட்டே இருக்கு. ஏன்னா அது வந்து நான் கீழே வரும்போது பேசிட்டு வந்தேன். இந்த மாதிரி ஒரு சாரல் மலையில் ஒரு
மேகமூட்டமான ஒரு சூழ்நிலையில் வந்து ட்ராவல் பண்ணோம் அப்படின்ட்டு. கரெக்டாக எங்களுக்கு வந்து அதுதான் அமையும் அப்படின்றது வந்து எங்களுக்கு தெரியல. ஆனால் அதுதான் அமைஞ்சிருக்கு. அது வரைக்கும் எங்களுக்கு சந்தோஷம். அது நடக்குமான்னு தெரியல, பார்க்கலாம். இதெல்லாம் கட் பண்ணியிருக்காங்க போல, நல்லா இருக்கு. மலையில் வந்து நம்ம டயரை வந்து கொஞ்சம் வதக்கும், அதுவும் நம்ம பார்த்து ஓட்டிகிட்டு இருக்கோம் பாருங்க. டிஎஸ்கட்டு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. இதுக்கு நடுவில் தான் நம்ம போக போகிறோன்றது எனக்கு தெரியல. ப்ரொஃபைலில் வச்சுருந்தாரு, பட் ஆனால் இட்ஸ் ரியல் 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 ரியல். ஒரு 50 பைக் வந்தால் அங்கே வரைக்கும் கண்டினியூ ஆகும். நம்ம பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். அது ஒப்பறாங்க பாருங்க, நம்ம ஆளுங்க நம்ம இங்கே இருக்கோம். அப்படியே போயிட்டு அப்படியே வரோம். நேச்சரை டிபெண்ட் பண்ணி இருக்காங்கல்ல, டிபெண்ட் பண்ணி. ஸோ அவங்களுக்கான ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக அப்படி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்களேன் வீடு எப்படின்னா, இது மூவிஸில் தான் பார்த்துருக்குறேன். கண்டிப்பாக இந்த டீ எஸ்டேட்டில் ஒர்க் பண்ணுறாங்களா அவங்களுக்காக கட்டப்பட்ட ஒரு வீடுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக எல்லாருக்குமே விளாக் பண்ணோம் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது. பட்டு மொபைல் மூலியமாக இருந்தாலும் சரி, என்ன மாதிரி பேசிக் கோப்ரோ ஆறு ரியல் கோப்ரோவாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் வந்து இந்த மாதிரி மெமரிஸ் வந்து கவர் பண்ணோம் அப்படின்ட்டு ரொம்ப ஆசை இருக்குது நிறைய. ஏன்னா அதன் வழியாக தான் வந்து எல்லோரும் வந்து கவர் பண்ணிவிட்டு ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, நம்ம பார்த்துட்டு கிளம்ப கண்டிப்பாக. இதெல்லாம் பார்க்கும்போது பிரேமம்பத்தில் லவ் சொல்ல வர ஒரு பாலம் ஒருத்தர் சொல்லுவான். ஸோ அந்த மாதிரி இருக்கு பார்க்க. மலர் பாருங்க, லேக்கு. இருக்கு இங்க பாருங்களேன், லேக்கு, ஃபாகு, ஏதோ ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்க மாதிரி இருக்குங்க. ஆக்சுவலாக இங்கே மூவிலாம் எடுத்துருக்காங்களா, அது எனக்கு சரியா தெரியல. அங்கே பாருங்க யானை. ப்ரோ பாங்க. வா,
சூப்பரா இருக்குமா? ஐயோ தெரியாதே வரதுல கேமராவில். ஐயோ மேக மூட்டை வேற மறைச்சிச்சு ப்ரோ. ஏனே தெரியுதா? அங்க இருக்கு. ஓ ஃபுல்லா ஃபாகு, ஃபுல் கவர் ஆயிடுச்சு. டீ இலை வந்து பெருச்சு வச்சிருக்காங்க பாருங்க, காய வச்சு அடைப்பாங்களாம் இதுல இருந்தான். ஒரு வழியாக பிறவி பலன் அடைஞ்சாச்சுன்னு நினைக்கிறேன் இந்த ரைடு மூலயமா. இன்னும் இதெல்லாம் தாண்டி மோர் தென் எக்ஸைட்மெண்ட் இவங்க கூட இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் ஃபீல் பண்ணலாம் வாங்க. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆக்சுவலாக எனக்கு இது வரைக்கும் வந்த வரைக்குமே ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனுங்க, ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. என்னென்னா நான் இவ்வளோ இருக்கும் இவ்வளோ இதுவாக இருக்கும்ன்ட்டு நான் எதிர்பார்க்கல. ஏன்னா அது எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கு இருக்குது. இங்கே பாருங்களேன், லேக்கு, ஃபாகு, ஏதோ ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்க மாதிரி இருக்குங்க. ஆக்சுவலாக இங்கே மூவிலாம் எடுத்துருக்காங்களாம், அது எனக்கு சரியாக தெரியல. அங்கே பாருங்க யானை. ப்ரோ ப்ரோ பாங்க போங்க. வா ஓஹோ சூப்பரா இருக்குமா? ஐயோ தெரியாதே வரதுல கேமராவில். ஐயோ மேக மூட்டை வேற மறைச்சிச்சு ப்ரோ. ஏனே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதாங்க, எல்லாம் முடிஞ்சிச்சு. வந்தோம் போனோம் என்ஜாய் பண்ணோம், அவ்வளோதான். எல்லாம் இந்த கிளைமேட்டோட லாஸ்ட். இந்த கிளைமேட் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்களேன். இதை விட்டு வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இது மட்டும் இல்லாமல் நம்ம கூட வந்தவங்களையும் விட்டுட்டு போயிட்டு நம்ம பழைய வாழ்க்கையை வாழ போகிறோம். மிஷினுக்கு நடுவில் வேலை பார்த்துட்டு எல்லாருக்கிட்டையும் திட்டு வாங்கிட்டு அந்த நரகத்துக்குள்ளே போக போகிறோம். எப்போ இந்த இயற்கைக்குள்ளே திரும்பி வருவோன்னு தெரியல. கூடிய சீக்கிரம் உங்களை சந்திக்கிறதுக்காக நெக்ஸ்ட் ரைடு கண்டிப்பாக மீட் பண்ணுவோம். இது வரைக்கும் நான் போட்ட வீடியோ போன இடங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கலாம், சரிங்களா? அப்படியே இந்த இயற்கையோட அப்படியே இந்த விளையாட முடிச்சுக்கிறேன். ஓகே, இன்னொன்று, முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் உங்களுடைய அந்த கஷ்டமான வாழ்க்கை, கஷ்டமான வேலை,
இதெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரியான ட்ராவல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய மைண்ட் ரிலாக்ஸேஷன் உங்களை புதுசான ஒரு வழியில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? சரி, ஓகே guys, see you on the next ride. Okay, bye.